உங்கள் பப்பிக்கு புழு மருந்து கொடுத்தாச்சா? கொடுக்கலன்னா உங்கள் பப்பியுடைய ஆரோக்கியம் கெட்டுடும். அப்புறம் உங்களுக்கும் புழுக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிவார்மிங் எதுக்கு செய்யணும்? புழு மருந்து கொடுத்தாதான் பப்பி வயிற்றுல புழுக்களை வரவிடாது. புழுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது நீங்கள் கொடுக்குற ஹெல்தி ஃபுட்டெல்லாம், பப்பி கொடுக்குற ஹெல்தி ஃபுட்டை இந்த புழுக்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்தி ஆகி ரொம்ப நீளமாக லாங்காக ஆயிரும். பார்க்கவே பயமாக இருக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் இது சாப்பிட்டுட்டு ஹெல்தி ஆகி இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய புழுக்கள் வயிற்றுல வச்சிரும். அப்புறம் உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த புழுக்கள் எல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதல் விளைவிக்கும். டிவார்மிங் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். புழுக்கள் எப்படி உங்கள் ஃபர்பேபியுடைய உடல் நலத்தை கெடுத்து விட்டதோ அதே மாதிரி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாருடைய உடல் நலத்தையும் கெடுத்துரும். நீங்கள் பப்பீஸுக்கெல்லாம் டிவார்மிங் பண்ணுறதெல்லாம் ஓகேங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் கவனிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மலாம் டிவார்மிங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், அலோபதியாக இருந்தால். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பழைய காலத்து முறைப்படி வேப்பிலை சாப்பிட்டுட்டு வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி ஒன்றா இப்படி சின்ன சின்ன உருண்டையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் புழு நமக்கு வைக்காது. நம்ம உடம்பையும் நம்ம தான் கவனிச்சிக்கணும். நம்ம வயிற்றுலையும் புழு இருந்ததுன்னா நம்மளும் அனிமிக் ஆயிடுவோம். 3வது, உங்கள் பப்பியோடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். டிவார்மிங்கை அதாவது புழு மருந்தை நம்ம ரெகுலராக செய்யும்போது அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஏதாவது பெரிய பெரிய நோய்கள் வர்றதையும் தடுத்துட்ருக்கோம். மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். வயிற்றுல புழு இருக்கிறதுக்கான அறிகுறிகள். ஃபர் பேபி வயிற்றுல புழு இருந்ததுன்னா அவங்களுக்கு வாந்தியில் புழுக்கள் வரலாம், ஆயிலையும் வரலாம், ஸ்டூல்ஸ்லேயும் புழுக்கள் வரலாம். நீங்கள் செக் பண்ணணும். அப்புறம் அவங்களுடைய வயிறு உப்புசமாக இருக்கும். 3வது வீக்னஸாக இருக்கும். அவங்களுக்கு வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் மெலிஞ்சிட்டே போவாங்க. சில ஃபர் பேபிஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு. சில தடவை டயரியா போகலாம். அதாவது டயரியா போகலாம். சம்டைம்ஸ் அந்த டயரியாலேயே பிளட்டு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் ஃபர் பேபி எப்போ பார்த்தாலும் சுரிஞ்சிட்டே இருப்பாங்க. புழு எப்படி தடுப்பது? டிவார்மிங் அதாவது புழு மருந்து ஃபர் பேபிக்கு ரெகுலராக கொடுங்க. அவங்களுக்கு ஹெல்தியான சாப்பாடு எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி ரெகுலரான புழு மருந்து அதாவது டிவார்மிங் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பப்பிக்கு கொடுக்குற ஃபுட் எல்லாமே சுத்தமானதாகவும் மஞ்சள் போட்டு சமைச்ச ஃபுட்டாக தான் கொடுக்கணும். அரிசி, அப்புறம் நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸ், காய்கறிங்கள்லாம் கொடுக்கும்போது கழுவாமல் நம்ம போட்டு உபயோகப்படுத்தினோன்னா அதில் முட்டைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள், ஒட்டுண்ணிகளுடைய முட்டைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதில்லை. அதனால தான் நம்ம நல்ல தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் போட்டு சமைச்சு கொடுக்கணும். சுத்தமான உணவை தயார் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. 3வது, புழு வச்சு அழுகின சாதம், அழுகி போன தின்பண்டங்கள் எல்லாம் பப்பிங்களுக்கு ரோட்டில் இருக்கிற ஃபர் பேபி ஆகட்டும், வீட்டில் இருக்கிற ஃபர் பேபி ஆகட்டும், நாய் தானே இதுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி கொடுத்துறாதீங்க. அவங்களுக்கும் உடம்பு உடல் ஆரோக்கியம் கெட்டுரும். ஏன்னா இதில் இருக்கிற இந்த புழுக்களும் இந்த ஒட்டுண்ணிகளும் வயிற்றுல போய் நம்ம சைஸுக்கு வளர்ந்து நிற்குங்க. அவங்களால எப்படி தாங்க முடியும்? வீட்டில் இருக்கிற பப்பி ஆகட்டும், ஃபர் பேபி ஆகட்டும், வெளியில் இருக்கிற ஃபர் பேபிக்கும் தாங்க முடியாது. அவங்களால சொல்லவும் முடியாது. வயிறு ரொம்ப வலிக்கும், அரிச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் தோல் நோய்களும் வரும். இந்த உடம்பு வயிற்றுக்குள்ளே புழு இருந்ததுன்னா தோல் நோய்களும் வரும். நிறைய பேர் தோல் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு கமெண்ட்டில் கூட கேட்டிருக்கீங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் புழு மருந்து கொடுத்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன் இருக்கும், முழு பலன் கிடைக்கும். உங்கள் பப்பிக்கான கார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி இதில் டேட்டு, என்னைக்கு நீங்கள் புழு மருந்து கொடுத்தீங்களோ அந்த டேட்டை போட்டு வச்சுக்காங்க. பப்பியோடைய வெயிட்டு, எந்த புழு மருந்து உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய டேட்டு கூட இங்கே எழுதி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கார்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோடில் இருக்கிற பப்பிங்களுக்கு கூட ஃபீட் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ஒரு கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எல்லார் பேருக்கும் ஒரு கார்டு ரெடி பண்ணி வச்சுக்காங்க. எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த புழு மருந்து கண்டிப்பாக கொடுக்கணும். 10 kg வெயிட் இருந்ததுன்னா இந்த ஸ்கைவார்ம்னு இருக்கிற இந்த டேப்லெட் 10 kg வெயிட் இருக்கிற டாக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கணும்.
10லேருந்து 15 கேஜி இருந்தாங்கன்னா 1.5 டேப்லெட்டு, 15லேருந்து 20 கேஜி இருந்தாங்கன்னா 2 டேப்லெட் கொடுக்க வேண்டியது வரும். இதையும் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை தான் இங்கே சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்கலாம். இதை கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க வேப்பிலை வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டுட்டு கொடுங்க. வாரத்துக்கு 2-3 வேப்பிலை வந்து கொடுத்துட்டு வாங்க. ஆனால் அது முழு தீர்வாக இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் இந்த டேப்லெட் தான் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் பப்பிக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் ரோட்டில் இருக்கிற ஃபர் பேபிஸுக்கும் இந்த மாதிரி நோட் புக்கை வந்து நார்மல் நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற நோட் புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எத்தனை ஃபர் பேபிஸுக்கு நீங்கள் ரோட்டில் ஃபீட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேர் ஒரு பேஜில் ஒரு பேர் எழுதி வச்சுக்காங்க. நீங்கள் கொடுத்த நாள், இந்த மருந்து கொடுத்த நாளையும் எழுதி வச்சுக்கிட்டு அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு தடவை நம்ம புழு மருந்து கொடுத்தாச்சுன்னா அது அவங்க அந்த பப்பிக்கு அதோட முடிஞ்சிருச்சு, இன்னும் புழுவே வைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த மாதிரி இல்லை, ஒரே தடவை கொடுத்தாலும் அது பத்தாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்காங்க, எழுதி வச்சுக்காங்க. இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா அடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக புழு மருந்து கொடுக்கணும். ஆனால் சின்ன பப்பீஸுக்கு வந்து இதே மாதிரி ஸ்கைவார்ம் இந்த மாத்திரையாக கொடுத்தோம் இல்லையா, அது வந்து சின்ன சிறப்பாக பாட்டிலில் வரும். அதை வந்து நீங்கள் எத்தனை எம்எல் கொடுக்கணும்னு அந்த வயசுக்கும் அந்த வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த டோசேஜை கொடுங்க. அப்படியே எடுத்து ஊற்றிடாதீங்க. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன டேப்லெட்டை கூட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஃபர் பேபியும் ரோட்டில் இருக்கிற ஃபர் பேபியும் ரொம்ப ஆசையாக கவனிச்சுக்கிறீங்க. ஆனால் புழு மருந்து கொடுக்க தவறிடுறீங்க. வீட்டில் இருக்கிற ஃபர் பேபிக்கும் வெளியே ரோட்டில் இருக்கிற ஃபர் பேபிக்கும் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரெகுலராக புழு மருந்து கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யாராவது ஏதாவது ஒரு ஃபர் பேபிக்கு தோல் வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சாவோ இல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அந்த ஃபர் பேபிக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுங்க. புழு மருந்துக்கான மருந்து கொடுத்துட்டு அது சாப்பிட்டு 2 நாளைக்கு அப்புறமா நீங்கள் தோல் வியாதிக்கான ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா ஆரம்பிங்க. அப்போ தான் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன் 100% கிடைக்கும் அந்த ஃபர் பேபிக்கு. வயிற்றில் புழு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாகை பற்றிய பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கும் உங்கள் ஃபர் பேபிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.